இந்த மேக்னெட் ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. இந்த மேக்னெட் ஸ்ட்ரிப் என்ன பண்ணணும்னாக்கா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஒரு மேக்னெட்டிக் கோராக வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் நெட் பேங்கிங் பண்ணுறப்போ அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பின் நம்பர் கொடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இது அக்கௌண்டோட பின் நம்பர் வச்சிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், அப்படி வச்சுக்கோங்க. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சிம் கார்டு மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மேக்னெட் ஸ்ட்ரிப் மாதிரி அது வேற ஒரு டெக்னாலஜியில் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது ரெண்டுமே வந்து நம்மளால க்ளோன் பண்ண முடியும். ஏன்னா நிறைய மேக்னெட் ஸ்ட்ரிப் ரீடர் அண்ட் ரைட்டர் நம்மளால கஸ்டமைஸாக ரெடியும் பண்ண முடியும். ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு ஹேக்கிங் டிவைஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் அவங்க கம்பெனிஸில் வந்து செக்யூரிட்டிக்காக ஒரு லாகின் அண்ட் லாக் அவுட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மேக்னெட் ஸ்ட்ரிப்ல இருக்கிறத ரீட் பண்ண க்ளோன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா there is a ப்ராடக்ட் கால் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி கார்ட்ஸ் எடுத்துன்னு போயிட்டு அவங்களோட அந்த ஒரு ஷாப்பில் இருக்க மிஷினை வந்து நம்ம டக்குன்னு ஸ்வைப் பண்ணிடுவோம். பட் அந்த ஷாப்பில் இருக்க மிஷின் ஒரு ஸ்கிம்மராகவும் ஒர்க் ஆகும்.